ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வெள்ளங்கிரி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நண்பன் கோகுல். நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இது வெள்ளங்கிரி மலை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சுவாசமான இருக்கும். ஸோ வாங்க போய் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தேங்க. ஓகேங்களா? எனக்கு திடீர்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு கால் வந்தது. அது யார் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலனி அசோசியேஷன் மெம்பர்லேருந்து கால் வந்தது. இதுமாதிரி நாங்கள் வந்து வெள்ளங்கிரி போகிறோம், வரீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நானும் வெள்ளாட்டே வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ நைட் நாங்கள் ஒன் டேலே நான் எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மதியானம் ட்ரெயினு. நாங்களே அதை வந்து அச்சு பிடிச்சி ரன்னிங் ரேஸு சேஸ் ரன்னிங் அந்த மாதிரி நாங்கள் ஓட்டி கரெக்டான டைமிங்கில் ட்ரெயினை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ட்ரெயினில் செம்ம ஃபன்னியாக ஜாலியாக ட்ரெயின்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் தூங்கிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு கோயம்புத்தூரில் போய் ரீச் ஆனாங்க. ரீச் ஆகிட்டு ஒரு லைட்டாக ஒரு டீயை மட்டும் 11 சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு வந்து நம்ம ட்ரக்கிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 மணிக்கு ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகி காலை 7 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். நைட்டு 12 மணிக்கு ட்ரக்கிங்னா அங்கே வந்து மலையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குங்க. செகண்ட் மலை பார்த்தீங்கன்னா ஸ்லோப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த டாப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மலை பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ரீத்திங் ஆக்சிஜனும் இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது. நீங்கள் மலைக்கு போகிறதா இருந்தால் ஷூ போட்டு போங்க. கிரிப்பான ஷூ இருந்தால் போட்டுப்போங்க. இல்லை ஸ்லிப்பர் இல்லாமல் கூட போகலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஸ்லிப்பர் போடுங்க, இல்லைன்னா ஷூ போட்டு. ஆனால் கிரிப்பு ரொம்ப முக்கியங்க. அது இல்லைன்னா இதை ஸ்லிப்பை கீழே வந்துடுங்க. ஓகேங்களா? கட்சி. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி 4 பேர் டீம் போயிட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் தான் பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே காட்டுறோம் உங்களுக்கு, வாங்க. ஸோ இதுதாங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஃபைனலாக இதுதான். வெளில ஆப்போசிட்டில் நிறைய ஷாப்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மினி வேனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வேன் வரல. ஸோ இதோ மினி வேன் வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஏற போகிறோம். ஸோ மினி வேன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸ்லாம். இப்போ நாங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 பேர் மேலே வேனுக்குள்ளே ஏறிட்டுருக்கோம். ஸோ டிரைவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு டெம்பிளை ஒன்று பார்த்தோம், முத்துகிருஷ்ணன் டெம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு லைட்டிங்லாம். அங்கே தேர் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக எல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் இருந்தாங்க. நாங்கள் அதிசயம் நாங்கள் பார்த்தோம். செம்ம ஃபேமஸான டெம்பிள்னால் அது இந்த டெம்பிள் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போயாச்சும் நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா இந்த டெம்பிள் நல்லா விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து ஃபேமஸான டெம்பிள்னால் அது இது ஒன்று தான். பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக தேர்லாம். நாங்கள் இறங்கி நின்று சாமி கும்பிட டைம் கூட எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் செம்ம கூட்டம் இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ரெஸ் மீட்டும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. வேனில் இறங்கி சாமி கும்பிடும் போது தோணுச்சு. பட் எங்களுக்கு அந்த டைம் இல்லை. ஸோ நாங்கள் வெள்ளங்கிரி மலை போகிறதுக்காக. ஸோ வெள்ளங்கிரி மலைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வெள்ளங்கிரி மலைக்கு 40 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏறைய ஆரம்பித்தோம். ஸோ 40 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெள்ளங்கிரி மலைக்கு வந்தாச்சுங்க. கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ கீழே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் டார்ச் லைட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் பேக் செக்கிங் எல்லாமே இருக்குது. ஆனால் கீழே ஷாப்பிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. கீழே உங்களுக்கு தேவையான ஷாப்பிங்கு கீழே எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் மெயினாக மலைக்கு போகிறவங்க டார்ச் லைட் ரொம்ப முக்கியங்க. டார்ச் லைட்டு வாங்கிட்டு போயிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள் ஒன்று இருக்குது. மற்ற 2-3 சாமிங்களாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே போனீங்கன்னா ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மலைக்கு ஏறி மேலே டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. மேலே ஏர்லி மார்னிங் காலைல 6 மணிக்கு பார்த்திங்கன்னா செம்ம வியூங்க.
சன்செட்லாம் பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே டாப்புக்கு வந்ததே எனக்கு வந்து பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் இது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து மலையேறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க ஆக்சுவலாக. சிவபெருமான் அருளால் நாங்கள் வந்து டக்குன்னு நாங்கள் மேலே வந்துட்டோங்க. இதுதான் நாங்கள் வந்து கடந்து வந்த பாதைங்க. இதுதான் நடந்து போகிற பாதை ஆக்சுவலாக. மேலே டாப்பில் அந்த குச்சி செங்கல் தெரியுதா, செங்கல் கல் மாதிரி இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து இப்போ ஏற போகிற மலை, 7வது மலை. இது வந்து 6வது மலை. இப்போ நாங்கள் வந்து ஏற போது 7வது மலை. காலில் ஜில்லுன்னு காற்று பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் மேலே ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்களே, பார்த்து தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்து இங்கே 6வது மலைக்கு நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கோங்க. செம்ம ரிஸ்க்குன்னா இந்த மலை தாங்க. மேலே கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு சூப்பருங்க. பார்க்கவே பிரம்மியமாக இருக்குது. இந்த மேலே டாப்பில் இந்த ஃபாகெல்லாம் பார்க்கலாம் அவசரமாக இருக்குது. மேலே இந்த நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைம் இங்கே மேலே இந்த டாப்பில் 7 மலை ஏறி தாண்டி, இந்த 7 கடல் தாண்டி வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் வந்து 7 மலை தாண்டி மேலே டாப்பில் நாங்கள் வந்து நிற்கிறோங்க. செம்ம ஜில்லுன்னு காற்று, செம்ம வைப்புங்க. இது வைப்பு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எங்களுக்கு மேலே வந்தோடனே அந்த கஷ்டப்பட்ட அந்த வழியெலாம் எல்லாமே மறந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஒரு மலை 7வது மலை நாங்கள் தாண்டிட்டோம்னா, நாங்கள் 7வது மலை நாங்கள் தாண்டிட்டோம்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரிங்க. நாங்கள் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நமாமி ஷமீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்ம வேத ஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீஹம் चिदाकाशमाकाशवासं भजेऽहम् निराकारमोङ्कारमूलं तु ஸோ ஃபைனலாக நம்ம மேலே வந்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த மேலே பார்த்திங்கன்னா சிவனோட திருசெல்வம்லாம் இருக்குங்களா, அதுதாங்க கோவில். மேலே அந்த சில பேர்லாம் அந்த மேலே வந்தோன்னா அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஃபுல்லாக அந்த கொடிலாம் செங்கல் சொல்லி வைக்கிறாங்க. அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஃபாகு எங்கே போனாலும் அந்த மாதிரி அந்த ஒரு வியூ நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இந்த ஃபாகெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. எனக்கே பார்க்க அந்த மேகத்தை போய் தொட்டு வரலாமான்னு தோணுச்சு அந்த மேலே டாப்பில் இருக்கும்போது பார்க்கும்போது. கீழே இருந்த ரிவர்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஈஷா கீழே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈஷான்ட்டு அந்த மவுண்டன் ஃபுல்லாக ஈஷா தாங்க கீழே. ஸோ மேலே செங்கல் அந்த கல் நிறைய பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க சில பேர்லாம். ஸோ எங்களுக்கே தோணுதுங்க, இந்த இவ்வளோ மலை தாண்டி நாங்கள் வந்து 7வது மலைக்கு நாங்கள் வந்திருக்கோன்ட்டு. நாங்களாம் இப்படி வந்தோன்னு எனக்கே ஆச்சரியமாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. மேலே அந்த வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு சிவன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு கஷ்டமே எனக்கு தெரியல, கால் வலியும்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஃபைனலாக அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. நிறைய பேர் ஏறி வந்துருக்காங்க, எல்லாம் குச்சி தந்துடுவாங்க. அந்த குச்சி வச்சு தான் நம்ம சப்போர்ட்டில் தான் நம்ம நடக்கணும். ஏன்னா நம்ம குச்சி இல்லாமல் நம்ம மேலே நடந்தால் கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடும். ஸோ பார்த்து மேலே தான் வரணும். இப்போ நிறைய பேர் கேஃபில் இறங்கிட்டு இருக்காங்க. இதாங்க கறந்து போகிற பாதை 7வது மலை. இந்த 7வது மலை தான் நாங்கள் வந்து இப்படி தான் ஏறி ஆகணும். ஸோ வாங்க பார்க்கலாம். கீழே அந்த ரிவர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஈஷாவுக்கு கீழே அங்கெல்லாம் போக முடியல. ஸோ மேலேருந்து அவங்களுக்கு ஈஷாவை காட்டுறேன். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை
நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா வீடு நிறையா இந்த வாழ்க்கையில பாட்டு போட்டு விடுறியே, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வமே? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சிவனை பார்க்க போகிறோங்க. இப்போ லைன் க்யூவில் நாங்கள் நிற்கிறோம், சிவனை போய் பார்க்க போகிறோம். ஆனால் 8 மணிக்கு தான் ஆர்த்தி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 7:30 போய் பார்த்துருவோம் சாமியை. இப்போலாம் கீழே இறங்கிதோ, இதெல்லாம் சிவன். இது பார்க்கும்போது எனக்கு வந்து அழுகையாக இருந்துச்சுங்க, ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. 7 மலை தாண்டி சிவனை பார்த்து வந்ததுக்கு ஐயோ, அந்த எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு சொல்ல தெரியல, நோ வேர்ட்ஸ் டு சே. அது பார்த்தோன்னே எனக்கு வந்து மெய் மறந்து போச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சிவனை பார்த்தோன்னே 7 மலை தாண்டி நாங்கள் வந்து சிவனை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கோம். जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्ग तुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கல. சோம்பேறித்தனம் லட்சியத்தை அழிக்கும், கோபம் அறிவுடைமையை அழிக்கும், பயம் கனவுகளை அழிக்கும், அகங்காரம் வளர்ச்சியை அழிக்கும், பொறாமை அமைதியை அழிக்கும், சந்தேகம் நம்பிக்கையை அழிக்கும். ஸோ ஃபைனலாக சாமி பார்த்தாச்சு. இப்போ நம்ம நாங்கள் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் 4 பேர் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. மேலே அவ்வளோ ஃபாகாக இருக்குது. அந்த ஃபாகு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஏன்னா ஃபாகு ஃபுல்லாக வந்துச்சுன்னா எங்களால் கீழே இறங்க கூட முடியாது. ஸோ 8:15 நாங்கள் வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் அது போயிட்டே இருக்குது. ஸோ ஏறுறத விட இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கஷ்டம் அது ஆக்சுவலாக. ஏன்னா தைஸ்லாம் அவ்வளோ பெயினாக இருக்கும், இறங்கக்கூட முடியாது. ஸோ நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ பற்றி சில என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ நான் இந்த வீடியோவை வந்து நான் பார்ட் 2ல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்ட் 2 शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वर. எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய், எதை இழந்தாயோ அதை விட பெரியதாய் அடைவாய், ஈழத்தல் போன்றே அடைதலும் உண்டு என்பதை மறவாதே. கோவிலுக்கு செல்லும் போது இந்த தவறுகளை செய்யாதீர்கள். கண்ணாடியை பார்த்து கொண்டு திருநீரு அல்லது விபூதி பூசக்கூடாது. கோவிலுக்குள் சென்றால் முதலில் விநாயகர் சந்நிதியில் வணங்குவது அவசியம். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் தலைக்கு குளித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். சிவன் கோயிலில் 3 முறை வலம் வருவது முக்கியம். எந்த கோவிலுக்கு போனாலும் காணிக்கை செலுத்தி வருவது நலம். கோவிலில் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தெய்வத்தை வணங்கி, கஷ்டமோ நஷ்டமோ கடைசியில் நம்ம எல்லாருமே போய் நிற்க போகிறது அந்த கடவுள்கிட்ட தான். கடவுளே என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி மனமுருகி நம்மளால் ஒருத்தர்கிட்ட முழு உரிமையோடு கேட்க முடியும் அப்படின்னா அது அந்த கடவுள்கிட்ட மட்டும்தான். அப்படிப்பட்ட சமயங்களில் நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியானதாக இருக்கணும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய மனதில் நாம் எண்ண வேண்டிய மிக முக்கியமான வரிகள், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்ற இந்த வரிகளை நம்ம மனமுருகி கந்தபெருமானிடம், கருணை கடலான அந்த ஆறுமுகனிடம் நாம் மன்றாடி நிற்கும்போது நிச்சயமாக மனம் இறங்கி வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். ஸோ இந்த கல்லுலாம் பார்த்தீங்களா, அந்த கல்லுலாம் கருது முருதாக இருக்கும், காலெலாம் செம்மையாக குத்தும். ஸோ கண்ணாமந்தான் இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து கேர்ஃபுல்லாக கீழே இறங்கி வரணும். கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தாலும் நம்ம கீழே விழுந்து வர வேண்டியதுதான். ஸோ க்ரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்கு. பாதை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது ஆக்சுவலாக. இந்த ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்டெப்ஸை பார்த்திங்கன்னா கீழே நெருங்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு, இது எண்டே கிடையாது. ஸோ நான் அதை பார்த்துள்ள கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பாய்.